மக்கா வணக்கம்டே. என்னால் முடியலையா. எத்தனை தடவை தான் ஒரே நாடகத்தை பார்க்குறது. வருஷம் முதலீட்டாளர் மாநாடுன்னு ஒரு நாடகத்தை போடுதாங்க, அடுத்து வெளிநாட்டு பயணம்னு ஒரு நாடகத்தை போடுதாங்க. இதனால் என்ன பிரயோஜனம்னு எனக்கு ஒன்றும் புரியலை. வேலை இல்லாமல் எல்லாரும் தவிச்சிட்டு கிடக்காங்க. தொழில் பண்ணுறவங்க தொழிலை மூடிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் எங்கேருந்து இவங்க முதலீட்டை ஈர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வாயிலேயே வடை சுடுறாங்களே தவிர எதுவும் கண்ணு முன்னாடி தெரிய மாட்டேங்கி. ஒன்று நாடகத்தை மாற்றணும், இல்லை குறைஞ்சபட்சம் ஸ்க்ரீன் பிளேவாச்சும் மாற்றணும். அதே வசனம் அதே நாடகம் ரொம்ப போர் அடிக்குதுப்பா. சரி, இதுக்கு மேலே பேசணுன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். போய் குறிஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை சொல்கிறேன். ஐயா கருணாநிதி நினைவு நாணயத்தை திமுக கும்பல் கூவி கூவி விற்கிறத பார்த்து உடன்பிறப்புகளே செம கடுப்புல இருக்காங்க. 100 ரூபா காசை 10,000க்கு விற்று இதுலையும் கல்லா கட்டுவீங்களா? தலைமை குடும்பத்துக்காக உழைக்கிற தொண்டர்களுக்கு இதை இலவசமா கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்காங்க. 22 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது பண்ணதில்ல, அந்த விவகாரம் சம்பந்தமா பார்லிமெண்ட்ல ஏன் பேசலன்னு சொல்லி அக்கா கனிமொழிய மீனவர்கள் முற்றுகையிட்டு இருக்காங்க. பாவம் அக்கா பதில் சொல்ல முடியாம ரொம்ப திணறிட்டாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் சாலூர் கிராமத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல கட்டிட வசதி இல்லாததால பிள்ளைகள் பாவம் தகர செட்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த செட்டும் கவர்மெண்ட் போட்டு கொடுத்ததில்ல, அந்த ஊருக்காரங்க போட்டு கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் ஆவின் பண்ணையில போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால பெண் தொழிலாளி ஒருத்தவங்க மெஷின்ல சிக்கி தலை துண்டாகி இறந்திருக்காங்க. இந்த அரசாங்கம் வேலை பார்க்குறவங்களுக்கு சரியான பாதுகாப்பை கொடுக்க வேண்டாமா? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். கோடி கோடியாக கொள்ளையடித்து வச்சுருந்தாலும் இந்த நாடக கும்பலுக்கு சில்லற புத்தி போக மாட்டேங்கி. அவங்க தலைவர் கருணாநிதியை கூவி கூவி விற்றுக்கிட்டு இருக்க. அட நான் சொல்லலப்பா, ஐயா ஸ்டாலின் கருணாநிதி நினைவு நாணயத்தை 10,000 கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னார்ல, அதை பார்த்த பொதுமக்கள் சொல்கிறாங்க, இதையுமா பாஸ் வியாபாரம் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நான் நயமே இல்லாத சொன்ன சொல் காப்பாத்தாத ஐயா கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டுச்சு மத்திய அரசாங்கம். அப்பப்பா அவங்க இவகளை பில்டப் பண்ண இவங்க அவங்கள பில்டப் பண்ண ரகசிய கூட்டணி அம்பலமாயிட்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் வெளியிடுற நாணயங்களை இந்தியன் கவர்மெண்ட் மின்ட்டு சொல்ற விலைக்கு வாங்கலாம். புரட்சி தலைவர் காமராஜர்னு பல தலைவர்களோட நாணயம் இந்த மாதிரி வெளியாகி இருக்கு. ஆனா ஐயா கருணாநிதி விவகாரத்துல நம்ம நாடக கம்பெனியே கடவிரிச்சது தான் இப்ப பெரிய காமெடி ஆகியிருக்கு. 100 ரூபா நாணயம் தான், ஆனால் அதனுடைய மதிப்பு 10,000 ரூபாய். மதிப்பே கிடையாது. யார் வேண்டுமானாலும் சென்று 10,000 கொடுத்து அறிவாலயத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா காந்தி அவர்கள் நேற்று முழுந்தின மாவட்ட செயலக கூட்டத்தில் நான் 1 லட்ச ரூபா தரேன்னு சொன்னார். அவர் என்ன 1 லட்சம், நான் 10 லட்சம் கூட கொடுத்து வாங்குவார். அதாவது ஐயா கருணாநிதி படம் போட்ட நாணயத்தை 10,000 கொடுத்து அறிவாலயத்தில் வாங்கிக்கணும்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, சிலர் 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னதாகவும் சொல்றாரு. ஒரு கட்சி தலைவரை இப்படியா கூவி கூவி விற்கிறது? உள்ளபடியே என்ன செஞ்சிருக்கணும்? காயினை வாங்கி தொண்டர்களுக்கு இலவசமாவோ இல்ல குறைஞ்ச விலைக்கோ கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு கள்ள சந்தையில சினிமா டிக்கெட் விற்கிற மாதிரி 10,000 கொடுத்து வாங்கிங்கன்னு சொன்னா இதுல இருந்தே திமுக கும்பலோட நாணயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுல கொடுமை என்னன்னா, இந்த நாணயத்தோட தயாரிப்பு விலை 5,000 தான், நாங்க 10,000க்கு விற்கிறோம்னு திமுக காரர் ஒருத்தர் பெருமையா சொல்லியிருக்காராம். இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குன்னு தெரியல. இதையெல்லாம் பார்த்த ஜனங்க கருணாநிதியை கள்ளச்சந்தையில விற்காங்கன்னு விமர்சனம் பண்ணுதாங்க. கள்ள ரயில் ஆரம்பிச்ச வரலாறு கள்ளச்சந்தையில வந்து நிக்குதுன்னு நாம சொல்லலப்பா, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஸ்டாலின் ஐயா, நமக்கு இந்த சில்லறை வியாபாரம் தேவையா? இந்தியன் மின்ட்டு வியாபாரம் பண்ணிட்டு போகட்டுமே, அதுல ஏன் கை வைக்கிறீங்க? அட நான் கேட்கல சார், ஜனங்க கேட்குறாங்க. நாடக கம்பெனியோட இந்த சில்லறை வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஊடக உடன்பிறப்புகள்லாம் ஒரே நாளில் எவ்வளவு வசூல் தெரியுமா, எத்தனை காயின் வியாபாரமானது தெரியுமான்னு சினிமாவுக்கு விளம்பரம் பண்ணுற மாதிரி இந்த சில்லறை வியாபாரத்துக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாஸ், அக்கா கனிமொழியை மீனவர்கள் முற்றுகையிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பற்றிலாம் பேச மாட்டீங்களா? பேச மாட்டீங்க, எப்படி பேசுவீங்க?
மக்கா, தூத்துக்குடி மாவட்டம் தருவக்குளம் கிராமத்துல இருந்து மீன் பிடிக்க போன 22 மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன் பிடிச்சதா சொல்லி கைது பண்ணிடுச்சு. அந்த நாட்டு நீதிமன்றமும் மீனவர்களுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டிச்சிருக்கு. இந்நேரம் மத்தியில் இருக்கிற குஜராத் மாடலும் இங்க இருக்கிற திராவிட மாடலும் என்ன செஞ்சிருக்கணும்? மீனவர்களை காப்பாத்தி கூட்டிட்டு வர வேலையை செஞ்சிருக்கணுமா இல்லையா? இந்த விளம்பர கும்பல் என்னதான் செஞ்சுட்டு இருக்குன்னே தெரியல. கடுப்பான மீனவ மக்கள் அக்கா கனிமொழியை சுத்தி வளைச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. பாவம், அந்த கிராமத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போன அக்கா வசமா சிக்கிக்கிட்டாங்க. சிக்குனதும் இது 2 நாட்டோட கவர்மெண்ட் பிரச்சனை, நான் பார்லிமெண்ட்ல பேசலனாலும் அமைச்சரை தனியா சந்திச்சு பேசினேன், மத்திய அரசாங்கமும் சும்மா இல்ல, அவங்களும் பேசிட்டு தான் இருக்காங்கன்னு அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம ஏதோ சொல்லி சமாளிச்சாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் விடுற மாதிரி தெரியல. நமக்கு என்ன சந்தேகம்னா, உக்ரைன் போர் நடந்தப்ப அங்க சிக்கின தமிழக மாணவர்களை மீட்க குழுவெல்லாம் அனுப்பி அதுக்கு ஒரு பெரிய பில்லு போட்ட நாடக கம்பெனியால ஏன் இந்த இருக்கிற இலங்கை பிரச்சனையை தீர்க்க முடியல? அது சரி, உக்ரைன் உருட்டே பெரிய உருட்டு தானே. ஆனா ஒண்ணு, எப்பவும் நாங்க கோரிக்கை வச்சுட்டோம், மத்திய அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கலன்னு பேசிட்டு இருந்த அக்கா கனிமொழி இப்போ மத்திய அரசாங்கமும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்றதா பார்க்கையில நாணயம் மூலமா நங்கூரத்தை சும்மா நச்சுன்னு போட்டாங்கன்னு தெரியுது. மக்கா, உங்க பிரச்சனையை இந்த 2 கும்பலும் தீர்க்காது. அவங்க அடுத்த தேர்தலை எப்படி கூட்டணி அமைக்கலான்னு தான் யோசிப்பாங்க. முற்றுகையிட்டு கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை. அதாவது நம்ம அண்ணன் உதயநிதி எப்படி துணை முதல்வர் கனவுல இருக்கிறாரோ அதே மாதிரி அண்ணன் அன்பில் மகேஷும் ஒரு கனவுல மிதந்துட்டு இருக்கார். அது என்ன கனவுன்னு சமயம் வரும்போது சொல்கிறேன். அந்த கனவுக்காக அண்ணன் ஆய்வுங்கிற பேரில் எப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றீங்க. விளம்பரம் பண்ணால் போதுமா? செயலில் காட்ட வேணாமா? கனவு உலகத்திலே வாழ்ந்தா எப்படி? காலங்காத்தால எந்திரிச்சதும் நாம பார்த்த விளம்பரம் அண்ணன் அன்பில் மகேஷோட விளம்பரம் தான். கடலூர் மாவட்டம் புவனகிரி பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல விதவிதமா போஸ்ட் கொடுத்து அண்ணன் போட்டோ எடுத்திருந்தாரு. என்ன ஆச்சுன்னு விசாரிச்சா ஆய்வு பண்ணாருன்னு சொன்னாங்க. புக்கு விலை ஏறி போச்சு, யூனிஃபார்ம் கிடைக்க மாட்டுது, வாத்தியார்கள் இல்ல, வகுப்பறைகள் இல்ல, பள்ளி கல்வித்துறை படுற பாடு பெரும்பாடா இருக்கு. இந்த நேரத்துல இந்த விளம்பரம் தேவையா? அப்படியே விளம்பரம் பண்ணணும்னாலும் மோசமா இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆய்வு பண்ணி அங்க பிரச்சனையை சரி பண்ணி விளம்பரம் பண்ணுங்கண்ணே. எடுத்துக்காட்டுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் சாலூர் கிராமத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல போதுமான அளவுக்கு வகுப்பறைகள் இல்ல, நிலமெல்லாம் இருக்கு, கட்டடம் கட்டாம கிடக்கு. இங்க பசங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஊர் ஜனங்களே கை காசை போட்டு இரும்பு செட்டு ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. பிள்ளைகள் பாவம் அந்த செட்டில் உட்காந்து தான் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ணன் அன்பில் மகேஷ் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வு நாடகத்தை நடத்தினார்னா அந்த பிள்ளைங்களுக்கு எதனா விடிவு காலம் பிறக்கும். அதை விட்டுட்டு நல்லா இருக்கிற ஸ்கூலுக்கு போய் 4 நல்ல போட்டோவை எடுத்து போடுறதால என்ன கிடைக்க போகுது? அட நான் கேட்கலப்பா, ஜனங்க கேட்குறாங்க. இந்த நாணயஸ்தர்களோட ஆட்சியில் சுகாதாரத்துறை நாசமாகிட்டு கிடக்கு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு தூய்மை பணியாளர் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காருயா. அந்த கொடுமையை பாருங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தூய்மை பணியாளர் கோதண்டோன்னு ஒருத்தர் பெண் நோயாளிக்கு குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்த ஒருத்தர், ஏன் பாஸ் நீங்க யாரு, நீங்க ஊசி போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த தூய்மை பணியாளர், நான் ஊசிலாம் போடல, குளுக்கோஸ் தான் ஏத்துறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்னவா இருக்கீங்க? நீங்க என்னவா இருக்கீங்க? இல்ல சார், நீங்க இன்ஜெக்ஷன் எல்லாம் போறீங்களா? என்னவா இருக்கீங்க? என்ன பண்ணீங்க இப்ப? என்ன பண்ணீங்க இப்ப? குளுக்கோஸ் போட்டீங்களா? கேட்டீங்களா? இந்த ஆஸ்பத்திரியில செவிலியர்கள் இல்லையா, இல்ல இருந்தும் அவங்க வேலை செய்யாம இருக்காங்களா, எதனால தூய்மை பணியாளர் குளுக்கோஸ் ஏத்துறாரு? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இது முதல் சம்பவமா இருந்தா கேட்கலாம். இந்த நாடக கம்பெனி ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. எத்தனை தடவை கேட்கறது? மாரத்தான் அமைச்சர் எங்க இருக்காரோ கேட்டா நம்மளை குழப்புற மாதிரி பதில் சொல்லுவாரு. என்னமோ மக்கள் தான் இந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்து இந்த நாடக கும்பல் நாடாண்டுகிட்டு இருக்கிற லட்சணத்தை புரிஞ்சுக்கணும். மக்கா, இந்த நாடக கும்பல் புலிக்கு வேட்டையாட சொல்லித்தர போறேன்னு ஒரு காமெடி ஒன்று பண்ணார். ஆமாம், 70 லட்சம் ரூபா கிட்ட செலவு பண்ணி கூண்டெல்லாம் செஞ்சார்.
புலிக்கு வேட்டையாட சொல்லி கொடுக்கணுமா என்ன? சரி, சொல்லி கொடுத்தீங்களே, அதனால் என்ன புண்ணியம்? இன்றைக்கி கூடலூர் பக்கம் 2 புலிகள் விஷம் வச்சு கொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், வேட்டையாட சொல்லித்தரேன்னு வெட்டி செலவு பண்ணாமல் விஷம் சாப்பிட்டு சாகாமல் இருக்க நடவடிக்கை எடுங்க. நான் சொல்கிறது சரிதானப்பா? சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.